வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பீங்க, யார் அந்த பணப்பொட்டி எடுத்திருப்பான்ற மாதிரி பல பேருக்கு பல கேள்விகள். காலில இருந்து ரூமர்ஸ் வேற பரவிட்டே இருந்தது. விசித்ரா எடுத்தாங்கன்னாங்க, அதுக்கப்புறம் அர்ச்சனானாங்க, மாயானாங்க, விஜய் வர்மானாங்க, கடைசியில பூர்ணிமான்றாங்க. சரி, இதுல எது உண்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ ஃபைனலா கிடைச்ச உண்மையான அப்டேட் என்னன்னா, பூர்ணிமா பணப்பொட்டியை எடுத்திருக்காங்க அப்படின்றது உறுதிகட்ட தகவல். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16 லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு பணப்பொட்டியை எடுத்த ஹையஸ்ட் அமௌண்ட் எதுனா பூர்ணிமா எடுத்தது தான். ஸோ ஹையஸ்ட் 16 லட்சம் தான் ஹையஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ வேற லெவல் பூர்ணிமா பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட ரன்னர் அப் பூர்ணிமா அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ ரன்னர் அப், பணப்பொட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க, ரன்னர் அப் நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அது ஒரு ஃபேக்டா பாத்தீங்கன்னா ரன்னர் அப் தாங்க. வின்னருக்கு 50 லட்சம் கிடைக்குதா, இது மைனஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. அது ஃபர்ஸ்ட் பிரைஸ். அடுத்து ரெண்டாவது போய் நிக்கிறவங்களுக்கு, ஆன் ஸ்டேஜ்ல போய் நிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பரிசும் கிடையாது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப மணி வைஸ் பாத்தீங்கன்னா பூர்ணிமா தான் ரெண்டாவது ரன்னர் அப் அப்படின்றது சொல்லிக்கலாம். பட் ஃபேர் அண்ட் அப் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, நம்ம என்ன இந்த போய் இந்த ஷோவோட டைட்டில் ஜெயிப்போமா, நமக்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சாங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமும் சரி, கரெக்ட். நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே அப்சர்வேஷன் தெரியுது, அர்ச்சனா தான் வின் பண்றதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்றது தெரியுது. ஸோ வந்தா இந்த பணத்தோடையாவது போவோம், லாபம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட் வந்து ஆஃப் பேக்கடா தான் இருந்தது. லைவ்ல கூட பேசும்போது பாத்தீங்கன்னா பணம் எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கு, பட் இந்த வீட்டை விட்டு போகணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயமும் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா மாயாவும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க நீங்க ஃபினாலே வரதுக்கு டவுட் தாங்க, நீங்க எலிமினேட் ஆயிருவீங்க இந்த வாரம், வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுவும் உண்மைதான். ஒரு பக்கம் வந்து பூர்ணிமா பணப்பொட்டியை எடுக்கல அப்படின்ற சுச்சுவேஷன் அமைஞ்சிருந்தாலுமே வீக்கெண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து பூர்ணிமா மற்றும் விஜய் வர்மா இல்ல மாயா இந்த 3 பேர்ல இந்த 2 பேர் எலிமினேட் ஆயிருப்பாங்க. சோ அதுக்கு பூர்ணிமா வந்து பணப்பொட்டி எடுத்துட்டு போறதே லாபம். எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு போய் ரெண்டாவது ரன்னர் அப் ஆயிருக்காங்க அப்படின்றத நான் பார்ப்பேன் என்னோட பார்வையில. காசு தானேங்க, எண்ட் ஆஃப் த டே டைட்டில் வின்னர் ஒருத்தர், அதுக்கு ரெண்டாவது வரவங்களுக்கு காசு கார்டு பாத்தீங்கன்னா இவங்க தான் ரெண்டாவது அப்படின்றது தான். பட் எனிவே ஷீ டிசர்வ்ஸ் அப்படின்றது சொல்லிக்கலாம். ஏன்னா அவ்வளவு அடி, அவ்வளவு துன்பங்கள் இதெல்லாம் வாங்கி இப்போ ஒரு அட்வான்டேஜ் வாங்கிட்டு போறாங்க. தெரியும்ல அவங்களுக்கு ஃபினாலே நம்ம போகுமா, அந்த ஸ்டேஜ் ஏறுமான்றதுதான் ஒரு கேள்விக்குறி. அந்த ஃபினாலே ஸ்டேஜ் ஏறணும்ன்றது எண்ணம். பட் இங்க ஓட்டு வைஸ் பாத்தீங்கன்னா பூர்ணிமாக்கு ஓட்டே கிடையாது, அந்த அளவுக்கு பெருசா ஓட்டு இல்லை அப்படின்றது தான். பல நாள் எஸ்கேப் ஆகி சேனல் மூலியமா தப்பிச்சு வந்து கடைசியா வந்து இந்த பொட்டியை டிசர்வ் எடுத்துட்டு இப்போ வரலாறு வேற படிச்சிருக்காங்க. பிக் பாஸ் வரலாற்றில் அதிக பணத்தை எடுத்து சென்ற பூர்ணிமா அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பணப்பெட்டியோட லிஸ்ட்ல வந்திருப்பாங்க. ஸோ எப்பவுமே பணப்பொட்டி எடுக்கிறவங்க ஒரு திருப்பு முனையா இருப்பாங்க. பட் எக்ஸாக்டா பணப்பொட்டி லிஸ்ட்ல பூர்ணிமா வந்து சேர்ந்திருக்காங்க. இதுல ஒரு பெருமையா சொல்லிக்கலாம், நீங்கெல்லாம் என்ன எலிமினேட் பண்ண முடியலடா, நானா தான்டா போயிருக்கேன், உங்களால எலிமினேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா சொல்லிக்கலாம். ஒரு கெஸ்ட் தானே, நீங்க போட்டு என்னால அனுப்ப முடியல, நானா தான் வெளியே போயிருக்கேன்ற மாதிரி ஒரு கெத்தா மாசா பேசுவாங்க நான் நினைக்கிறேன். பட் எனிவே இவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்றது உரிமையான தகவல் அப்படின்றதான் கன்ஃபார்மே. ட்விட்டர்லயும் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்லையும் போட்டாங்க பணப்பொட்டி எடுத்துட்டு போற மாதிரி அந்த 4 ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பூர்ணிமா அபிஷியலா எடுத்துட்டு போயிட்டாங்க. நாளைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றதான் உறுதிக்கட்ட தகவல். ஆனா நைட்ல இருந்து நம்ம தூங்க விடாம பண்ணிட்டாங்க. அர்ச்சனா பணப்பட்டி எடுக்க போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா எடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி பரபரப்பா இருந்தது நைட் எல்லாம். நான்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், யாரா எடுக்க போறது, லைட் செட்டப்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நைட் எவனோ எடுத்துட்டு போறான்ற விடிய பார்த்தா கடைசியில வந்து இன்னைக்கு எடுத்திருக்காங்க, நமக்கு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றது தான் நியூஸ். பட் எனிவே இது ஒரு விஷயம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, மாயா சூப்பரா அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்றதுதான் ஃபேக்ட். யோசிச்சு பாருங்க, மாயா வந்து என்ன சொல்லிட்டாங்க, பூர்ணிமா நீ எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எடுத்துட்டு போக சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, சோ மாயாக்கு இப்போ பூர்ணிமா ஓட்டும் தேவைப்படும். பூர்ணிமா ஃபேன்ஸ் மாயா ஃபேன்ஸ்ன்ற மாதிரி சண்டெல்லாம் போயிட்டு இருந்தது நேற்று ட்விட்டர்ல நான் பார்க்கும்போது. இப்போ என்னன்னா, இப்போ பூர்ணிமா வெளியேறின காரணத்தால் மாயாவுக்கு பூர்ணிமாவோட சப்போர்ட் வரதுக்கான அதிகபட்சமான சான்ஸ் இருக்கு. 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள் அல்லவா. சோ இவங்களோட ஓட்டு அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகி கொஞ்சம் பூஸ்டப் ஆகி சோ மேலும் மேலும் அவங்க டாப் 5ல போறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும் மாயாக்கு. அதனால் பூர்ணிமா வெளியேறினதுக்கு மாயாக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா பூர்ணிமா இந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டாங்க. இது பணப்பட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களா. சோ வீக்கெண்ட்ல ஒரு எலிமினேஷன் இருக்கும்ன்றதான் என்னோட ப்ரெடிக்ஷன். 2லாம் இருக்காது, ஒரு எலிமினேஷன். அது விஜய் வர்மா. ஆக்சுவலா அன்அபிஷியலா பாத்தீங்கன்னா மாயா லாஸ்ட்ல இருக்காங்க, விஜய் வர்மா மேல இருக்காரு. பட் இவங்க மாயாவை சேவ் பண்றன்ற காரணத்தால் விஜய் வர்மாவை தூக்கிட்டு டாப் 6 அடுத்த வாரம் டாப் 6 ஃபினாலேக்கு எடுத்துட்டு போயிருவாங்க நினைக்கிறேன். ஸோ டாப் 5 கிடையாது. போன சீசன்லயும் டாப் 6 தான் இருந்தது, இந்த சீசன்லயும் டாப் 6 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys.